நமஸ்தே, மிஸ்டர் பூபாலன் ஸ்டெல்லிங் மூனார். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் வந்து எப்படி ப்ராப்பர் ரெசிபில உண்டாக்குறது அதை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, மஸ்டர்டு, அதுக்கப்புறம் வெந்தயம், கிரீன் சில்லி, கொரியாண்டர் பவுடரு, காஷ்மீரி சில்லி பவுடரு, மஞ்சத்தூள், கார்லிக், ரெட் சில்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்திருக்கேன், கறி லிப்ஸு, டொமேட்டோ பேஸ்ட் அடிச்சு வச்சிருக்கேன், அப்புறம் புளி கரைச்சி வச்சிருக்கேன், அப்புறம் பாத்தீங்கன்னா பீனட்டும் தேங்காவும் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட் அடிச்சு வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஆனியன் ஸ்லைஸ், பிரிஞ்சால் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எப்படி உண்டாக்குறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் வந்து கார்லிக் சேர்த்துக்க போறோம். அதுக்கப்புறம் கிரீன் சில்லி சேர்த்துக்க போறோம். ரெட் சில்லி சேர்த்துக்க போறோம். இது நல்லா வந்து இந்த மிக்ஸ் பண்ணி விடணும். கார்லிக் வந்து பாத்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் மாறி வரணும், அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே நம்ம கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணோம். ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல போட்டீங்கன்னா கறி லீவ்ஸ் வந்து கறி ஆரம்பிச்சிரும், அதனாலதான் நம்ம லாஸ்ட்ல போடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனியன் ஸ்லைஸ், நல்லா வந்து வதங்கி வரணும். இது வதங்கி வரது பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ ஆனியன் நல்லா வதங்கி நமக்கு அந்த சீக்கிரம் அந்த பக்கத்துக்கு கிடைக்கும். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல்கா உண்டாக்குறதுனால, நான் வந்து நிறைய உண்டாக்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சேர்த்திருக்கேன். நீங்க வீட்டுல உண்டாக்கும் போது நீங்க அளவா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஆனியன் வந்து நான் 1/2 கிலோ போட்டிருக்கேன். இதுக்கு நல்லா வதக்கி விடணும். சில பேர் வந்து 2 டைப்ல பண்ணுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்துட்டு எல்லாமே வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து பேஸ்ட் அடிச்சு உண்டாக்குவாங்க. நம்ம வந்து டைரக்டா பண்றோம். ஓகேங்களா? அந்த மெத்தட்ல பண்ணாம நம்ம இந்த மெத்தட்ல பண்றோம். ரெண்டும் ஒரே மெத்தட் தான். ஆனா என்ன, அது கொஞ்சம் லேட் ஆகும், இது சிம்பிளா முடிஞ்சிடும் நமக்கு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பாருங்க, ஆனியன் நல்லா ஒரு இதுல பக்குவத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த பக்கத்துக்கு வந்து நல்லா வதங்கி வரணும். ரொம்ப விட்டீங்கன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ வந்து என்ன பண்றோம்னா, நம்ம டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை அதுல ஆட் பண்ண போறோம். டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கத இதுல ஆட் பண்றோம். இது வந்து பச்சை வடை போகிறதுக்கு நல்லா குக் பண்ணி எடுக்கணும்.
அப்பதான் அந்த பச்சை வடை வந்து சீக்கிரம் போகும். நல்லா அப்படியே குக் பண்ணும் போது, இல்லையா நீங்க அப்படியே வந்து மசாலா போட்டீங்கன்னா அந்த பச்சை வடை வந்துட்டு நமக்கு சாப்பிடும் போது ஒரு மாதிரி புளிப்பாவே இருக்கும். நம்ம இது குக் பண்ணும் போது இதோட உள்ள பச்சை வடை எல்லாம் வெளில வேறிடும். ஓகே, இப்போ வந்து இதுல என்ன ஆட் பண்ண போறோம்னா, நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றோம். 1.5 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து நான் 4 டீஸ்பூன் ஆட் பண்றேன். 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ண போறோம். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல மசாலா எல்லாம் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த பச்சை மாடு எல்லாமே எல்லாம் நல்லா ரெடி ஆகி வரும் நமக்கு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 லிட்டர் இதை எடுத்து தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வரணும். தள்ளப்பிள்ள நல்லா இந்த ஷேப்ல கிரேவி நல்லா டைட்டா வரணும், நல்லா குக் ஆகணும். எவ்வளவு லூஸ் பண்ணுமோ அவ்வளவுக்கு லூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஏன்னா நம்ம பிரிஞ்சால் எல்லாம் போடும் போது நல்லா குக் ஆகி மசாலா அதுக்குள்ளே இறங்கி அப்பதான் அந்த சால்ட் எல்லாம் நல்லா இறங்கி நமக்கு அந்த பிரிஞ்சால் நல்ல இந்த கத்திரிக்காய் வந்து நல்ல ஒரு ஷேப்ல கிடைக்கும். பாத்தீங்கன்னா நம்ம அந்த புளி வந்து கரைச்சி வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிருக்கனால புளி வந்து நீங்க ஆட் பண்ணும்போது கொஞ்சமா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா ஓவரா புளிக்க ஆரம்பிச்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 2 லேயர் நான் சேர்க்கிறேன். இதுல ஒரு 2 லேயர் புளி கரைச்சி சேர்த்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரிஞ்சால் இருக்கு பாருங்க, கத்திரிக்காய், அதை வந்து இதுல நம்ம ஆட் பண்ண போறோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மசாலாவோட எல்லாம் நல்லா குக் ஆகி அந்த சால்ட்டோட வரும் நமக்கு. நல்லா திக்காகணும், அந்த அளவுக்கு வந்து அப்படியே கிண்டி விடுங்க. அது சால்ட் ஏற அளவுக்கு சுத்தி விடணும். Okay. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா சால்ட் ஆட் பண்ண போறோம். நம்ம அதுல வந்து 1 டீஸ்பூன் தான் போட்டோம். அதனால வந்து இப்போ ரொம்ப தேவையான உப்பு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். எனக்கு தெரியும், அதனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்க ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணுங்க.
வந்துருச்சு. நல்லா திக்காங்க பாருங்க, எந்த அளவுக்கு வந்து நல்லா தலைச்சு வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காவும் பீனட்டும் வந்து வறுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். அது நல்லா திக்காய் வரணும், இந்த பச்சை வாடை போகும், அந்த அளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணி விடணும். பாருங்க, பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, சூப்பரா ரெடி ஆச்சு. இது வந்து அதிகமா வந்து குக் பண்ணக்கூடாது. தேங்காய் வந்து நம்ம போட்டு ஒரு 2 கிண்டு வரைக்கும் இறக்கிடணும், அவ்வளவுதான். ஏன்னா அது நமக்கு போட்டோடனே நல்லா திக்காயிடும். நம்ம வறுத்து வந்து மசாலா வந்து வறுத்து தான் அரைச்சோம், அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு பச்சை வாடை இருக்காது. இப்போ வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் வந்து சூப்பரா ரெடி ஆச்சு. இது வந்து நம்ம பிரியாணிக்கு சாப்பிடலாம், ஒரு நாள் வச்சு நம்ம ரைஸ் கூட மத்தியானம் சாப்பிடலாம், நல்லா சூப்பரா இருக்கும். இது இன்னைக்கு சாப்பிட்றதோட நாளைக்கு வந்து சாப்பிட்டோம்னா இன்னும் செமையா இருக்கும். இது வந்து இதோட மண்சட்டில பண்ணோம்னா இதோட அருமையா இருக்கும். இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்ல கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். இது ரெடி ஆச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ஆஃப் பண்ண போறோம். சூப்பரா எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆச்சு. இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விடுறோம், அவ்வளவுதான். ஓகே, நான் வந்து சால்ட் பார்த்துக்கிறேன். நான் சொன்ன போல எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு, சால்ட்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. நீங்க வீட்டுல வந்து போடும்போது சால்ட் எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.